ஓம் திருச்சிற்றம்பலம். திரு அவதார படலம். பல நாட்கள் இவ்வாறு கழிந்தன. பின்பு ஒரு நாள் முதன்மை பொருந்திய பிரம்மன், திருமால், வேள்விக்கு முதல்வனான இந்திரன் ஆகியோர் திக்கு பாலர்களும் புகழ்பெற்ற முனிவர்களும் சூரபத்மனது கொடுமையால் தளர்ந்து புலம்பி பழமையான மேருமலையில் கூடி இவ்வாறு பேசினர். சிவபெருமான் அசுரர்களுக்கு உலகாட்சியை கொடுத்து ஞானி போல வீற்றிருந்து எமக்கும் துன்பமுண்டாகச் செய்தான். நாம் போய் வேண்டிக் கொண்டதும் எம்மிடம் இரக்கம் கொண்டு மலைமகளாகிய பார்வதியை திருமணம் செய்து கொண்டான். ஒரு மகனை பெற்று தந்து நமக்கு அருள் செய்யாமல் வெறுமனையே இருப்பது என்னதான்? வெறுப்பும் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே தன்மை உடையவனாகி அவரவர் செய்த புண்ணிய பாவங்கள் ஆராய்ந்து அவற்றுக்குரிய பலன்களை கொடுக்கின்ற சிவபெருமானை நாம் வெறுப்பது குற்றமாகும். சிறந்த தவத்தை செய்யாமல் தவறு செய்துவிட்டோம் என்று நம்மை நாமே நொந்து கொள்வதே தகுந்த செயலாகும் என்று பிரம்மர் முதலியோர் கூறினார்கள். அவ்வாறு இருப்பினும் அச்சிவபெருமானது திருவடியை வணங்கி அவனை அடைவதால் எல்லா நன்மைகளும் ஏற்படும், எல்லா தீமைகளும் நீங்கிவிடும். இது உறுதி. சுடுகின்ற கதிர்கள் உடைய சூரியனும் சந்திரனும் வலம் வருகின்ற கைலை மலையில் வீற்றிருக்கும் 3 கண்களை பெற்ற சிவபெருமானுக்கு இதனை எடுத்து சொல்ல நாம் அனைவரும் செல்வோம் என்று அவர் கூறினார்கள். அவர்கள் அனைவரும் அவ்வாறு கைலைக்கு செல்ல சம்மதித்தபோது அழகு பொருந்திய தாமரை மலையை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மன், மேன்மை பொருந்திய சிவபெருமானுடைய செயல்கள் நம்மை சந்திக்க இடந்துமாறு என்பதை கேட்டு உணர்ந்தே அங்கே செல்ல வேண்டும். அதனால் முதலில் ஒரு தூதுவனை அனுப்பி அதனை அறிவோம் என்று கூறினார். பின்பு வாயுதேவன் நோக்கி அதனை சொல்லானான். மாறுபாடும் கோபத்தை உடைய ஆதிசேடன் அஞ்சும்படி மேரு மலையிலிருந்து மேன்மை மிகுந்த 3 சிகரங்களை பிடுங்கி கடலில் வீசிய வீரனே, வெள்ளிமயமான காவலை உடைய கைலை மலையில் உள்ள கோயிலுக்கு சென்று அடைக்கலம் அடைந்து பிற சந்திரனை சூடி சடையை உடைய சிவபெருமான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து வீடு திரும்புவா என்று பிரம்மன் உரைத்தார். பல இதழ்களை உடைய தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் பிரம்மன் இவ்வாறு கூறியதும் வலிமை மிகுந்த வில்லை உடைய மன்மதன் பார்வையால் எரித்த சிவபெருமான் முன்னே சொல்வது முடியாது. மீறி சென்றால் அது தீமையை தரும். அதனால் நீ கூறிய இச்செயல் என்னால் செய்ய முடியாது. அதனை நினைத்து போதே என் மனமும் பயப்படுகின்றது என்று வாயுதேவன் இப்படி சொன்னபொழுது தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மன் காற்றுக்கு அரசனான வாயுதேவனை பார்த்து, வருந்தாதே, எல்லா இடங்களிலும் உற்சாகத்தோடு உலவி வருகின்ற நீ ஒருவனே. உன்னை தவிர இதை செய்யக்கூடியவர்கள் தேவர்கள் வேறொருவர் உள்ளரோ? இல்லை என்று கூறினார். ஆபத்து வந்தபோது உதவி செய்பவர், குறைவில்லாமல் எல்லா பொருட்களையும் தருபவர், குற்றமற்ற தவநெறியை மேற்கொண்டவர், போர் செய்கின்ற வீரர் ஆகிய இவர் நம் லட்சியம் தவிர வேறு எந்த பொருளையும் விரும்ப மாட்டார்கள். லட்சியத்தை அடைவதில் உண்டாகும் துன்பத்தை பொருட்படுத்த மாட்டார்கள். அம்முயற்சியில் நம் உயிரை இழந்து நேர்ந்தாலும் அதை பற்றி கவலை அடைய மாட்டார்கள். உயிரை இழப்பதும் இன்பமான செயலாக நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள் என்று கூறினார் பிரம்மன். எனவே ஐயனே, எங்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்காக செல்வாயாக என்று புகழுரைத்துடன் இவை போன்ற பல எடுத்துக்காட்டுகளை கூறி அறிவுரைகளை சொன்னான் பிரம்மன். அக்னியை நண்பனாக வாயுதேவன் பிரம்மன் வேண்டிக் கொள்ளு சம்மதித்து எழுந்து அனுமதி பெற்று கொண்டு பெரிய கைலை மலைக்கு சென்றான். அக்கைலை மலையில் ஒரு பக்கத்தில் இருந்து விழுகின்ற ஒளி எழும்பிய அருவிநீர் நிறைந்த ஆற்றிலே படித்து வாசம் வீசும் அழகிய சோலையில் உள்ள மலர்களின் மனத்தில் அளவலாய் அள்ளிக்கொண்டு மெதுவாக கோயிலுக்குள் வாயுதேவன் நுழைந்தபோது அங்கே நின்றிருந்த நந்திதேவனை பார்த்து கடும் கோபம் கொண்டு அதட்டினான்.
பொன்னாலான ஒரு பிரம்பை கையில் பிடித்து கொண்டு அழகிய முதல் வாயிலை காத்து நிற்கின்ற அதிகாரமுடைய வல்லனான் நந்தி கடும் கோபத்துடன் அதட்டியவுடனே முன்பே செல்லுற்ற வாயுதேவன் கல்மழையை பொழிந்து மேகம் எழும்பி இடியோசை கேட்டு பாம்பை போல வலிமை பெற்றவனாய் பயந்து கீழே விழுந்தான். விரைவாக கீழே விழுந்த வாயுதேவன் அளவற்ற அச்சத்தோடு வருந்தி எழுந்து பழைய வடிவனோடு தோன்றி நந்திதேவன் வலிமை பொருந்திய அழகிய திருவடிகளை வணங்கி இவ்வாறு கூறினான். திருமால், பிரம்மன், இந்திரன், பிற தெய்வங்கள் ஆகிய அனைவரும் கல்லால மரத்தின் நிழலில் வீற்றிருக்கும் சிவபெருமான் முன்னிலையை அடைவதற்காக யோசித்து அதற்குரிய சிறந்த காலத்தை அறிந்து விரைவாக வா என்று பாவியாக என்னிடம் கூறினார். கருத்த கழுத்தினை உடைய சிவபெருமானின் திரு விளையாடலை ஆராய்ந்து அறிவது அரிய செயல். அவனை அணுகுவதற்கு நாம் அஞ்சுகின்றேன் என்று நான் கூறினான். அத்தேவர்கள் நமது துன்பத்தை சொல்லி நமக்குள் வலிமையால் என்னை பயன்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். அதனால் அடியேன் பயந்து மேன்மை மிகுந்த தென்றல் காற்றை இங்கே மெதுவாக வந்தேன். இதனை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்காமல் போனேன். மடமை கொண்டவனாக எனது குற்றத்தை நீ பொறுத்தருள்வாயாக. திருச்சிற்றம்பலம்.